ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸ்லலாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. சமையல் முடிஞ்சு. முருங்கைக்கீரை பொரியல் நேற்று மார்க்கெட்டில் விற்றுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக மறுநாளே வச்சுருவோன்னு வச்சுட்டேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ஓகே, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நைட்லேயே ஊற வச்சு செய்யணும். மிக்ஸில் அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு அரைச்சி காலையில் கஞ்சியாக காய்ச்சிட வேண்டியது. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. தென் உருண்டைச்சோறு. இதுவுமே ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி அடிக்கடி சேர்க்கறது நல்லது உடம்புக்கு. நான் இட்லியில் கலந்துருவேன். இந்த மாதிரி உருண்டைச்சோறு வச்சோம்னா ரேஷன் அரிசியில் உருண்டைச்சோறு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். கூட்டுச்சார், பெங்களூர் சட்னி நீங்கள் சொல்வீங்க. கூட்டுச்சார் செம்மையாக இருக்கும். இந்த கீரையை எடுத்து இந்த கூட்டுச்சாரை தொட்டு சாப்பிடணும். ஓகே, ஆக இதில் எது காலையிலைக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையிலைக்கு கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி, அது கூட கீரையை தொட்டுக்கணும். மதியானத்துக்கு உருண்டைச்சோறு, கீரை,